இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். ఈరోజుని చంపితే రేపేలా ఉంటుంది. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாஸ் பிக்கஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேரை வந்து சொல்கிறது வந்து என்னென்னா இந்த வடக்கு சைடு தான் பயங்கரமாக நடக்கும். நார்த் இந்தியன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷாருக்கான் சார். ஸோ அவருடைய படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலிவுட்லேயே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை உடைக்கும்படியாக இப்போ சவுத் இந்தியாவில் அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த படம் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்கல்ல, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதை பற்றி அதிகமாக பேசலை. பட் அதை வச்சே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தை பற்றி. இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்த சாராய மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் இந்த அளவுக்கு பேசினாலுமே பட் இந்த படத்தை பற்றியுமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் 27 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து வந்திருக்கு அப்படின்னா அது இந்த படம் தான். கிட்டத்தட்ட 600 கோடி. இதுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் ஆர் வந்து இந்த ரெக்கார்டில் இருந்துச்சு 550 கோடி பட்ஜெட்டு. பட் ஆனால் அந்த படம் வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து ரீச் பண்ணிடுச்சு. பட் இந்த படம் வந்து 600 கோடி 600 கோடி பட்ஜெட் போட்டு ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே 300 கோடிக்கு பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுத்தாலே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக வச்சுட்டு இருக்கோம். ஆனால் 600 கோடிக்கு ஒரு படத்தை எடுத்து அதை வந்து இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே வந்துச்சு. இதை பார்த்தோன்னே வந்து பயங்கரமாக வந்து மக்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இந்த அளவுக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நானுமே ரொம்ப பார்த்தேன் தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் இருக்குது. பட் இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு. அதுவும் நம்ம இந்தியன் ஃபிலிம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு 9 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து ரிலீஸிங் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ படம் வந்து கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போதா. ஸோ அதுக்கு முன்னே ஒரு ட்ரெய்லர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னையுமே அந்த ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வந்திருக்கு, நான் இன்னும் பார்க்கல. இப்போ உங்கள் முன்னாடியே பார்த்து லைவ் ரியாக்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஆரம்பிக்கலாங்களா? அமிதாப் பச்சன் தானே இவர். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்களா? ஓகே பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்களா சின்ஸ் 1979 கிட்டத்தட்ட 1974 வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் லெஜெண்டரி ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள், பார்க்கலாம். రేపటి కోసం ఈరోజుని చంపితే రేపేలా ఉంటుంది. నేను కాపాడుతా. పెద్ద బౌంటీ, వన్ షాట్ కాంప్లెక్స్కి వెళ్ళిపోతాను. ఒరే అదిలియా సరే ఇంకా చాలు. ఎన్ని యుగాలైనా ఎన్ని అవకాశాలు ఇచ్చినా మనిషి మారడు, మారలేడు. பார்த்த மாதிரி இருக்குங்க. இவர் தாங்க கமல் சார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, நீங்களும் அதெல்லாம் கேட்டுருந்தீங்க, தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட கமல் சார் தான். மை காட், என்னங்க இப்படி இருக்குது ஒரு ஃபேஸ் கட்லாம். உண்மையிலே ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் நான் ஒன்று பார்த்துருந்தேன், ஒரு மம்மி படம் ஒன்று. ஸோ அந்த படத்தில் அந்த கெட்டப் மாதிரி இருக்குது. எப்படி உலகநாயகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து காட்டியிருக்காரு. பட் அவரை இந்த படத்தில் இப்படி வந்து காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் படத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. பட் படத்தோட வில்லனே இவர் தான். ஏதோ தலலாம் ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோதான். கிட்டத்தட்ட பாருங்களேன், அந்த ட்ரெய்லர்லேயுமே ஒரு 2-3 செகண்ட் தான் காட்டினானுங்க. இந்த ட்ரெய்லருமே 2-3 செகண்ட் தான் காட்டுறானுங்க. ஒருவேளை தமிழ் ஆடியன்ஸ் அவனுக்கு பக்கம் இழுக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களா ஒன்றும் தெரியல. ஸோ ஓகே, சாங் போட்டுருக்காங்க. பாட்ட
டெக்னாலஜி தான் நம்ம போட்டிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் பார்க்குற மாதிரி இருக்கு. KALKI కల్కి ఇంతవరకు ఒక్క ఫైట్ కూడా ఓడిపోలేదు. ఇది కూడా ఓడిపోడు. నాగశ్విని ఈసారి ప్రిపేర్ అయ్యి వచ్చాను. 27th ஜூன். ஓகே, இப்போ ட்ரெய்லர் பார்த்தல நாகஸ்வின் டைரக்டர் நாகஸ்வினை வந்து நம்பி 60 கோடி பட்ஜெட் போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கானுங்க. நான் நாகஸ்வினை பற்றி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து ரொம்ப இளமையாக தாங்க இருக்காரு. அப்படி அந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வயசு கம்மியான ஒரு டேரக்டர் தான். ஸோ அவர் நம்பி இவ்வளோ பெரிய ஒரு இவருக்கு எந்தளவுக்கு அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் மேபி நம்ம இங்கே இருந்துட்டு பேச முடியாதுல்ல, அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இப்படி ஒரு படத்தை பயங்கரமாக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் வந்து முக்கியம். அவர் நம்பி 600 கோடி பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஏற்படுத்துறது வந்து இந்த வடக்கன்ஸ் மட்டும்தான். அதாவது பாலிவுட்டில் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி கண்டிப்பாக அடிச்சிடும் அந்த ஒரு நம்பிக்கையிலேயே வந்து அவங்க பண்ணுறாங்க. பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுது. இங்கே நம்ம சவுத் சைடு வந்துட்டிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஆடியன்ஸுமே அந்தளவுக்கு தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குமே சரியாத புரிதல் வந்து இல்லை. இப்படி நம்பி இத்தனை கோடி பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுத்துக்காங்கன்னும் போது வந்து ஒரு ஆடியன்ஸை நம்மெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். அண்ட் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது சரி, முன்னாடி பார்த்த ட்ரெய்லர்லேயும் சரி, இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம பிரபாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பட் ஏன் அந்த பிரபாஸே ரொம்ப படத்தில் காட்டுறதே இல்லை. அமிதாப் பச்சன் தான் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெய்லருமே வந்திருக்காரு. அவர் தான் வந்து அவர் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. பிரபாஸ் வந்து ஏதோ ஒரு சில சீன்ஸில் மட்டும் தான் வராரு. பட் அவர் தான் ஹீரோங்கிறது பாருங்கள், அதுதான் இங்கே யதார்த்தமான விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னுடைய ஓன் ஒப்பீனியன் என்ன பார்த்திங்க அப்படின்னா, இந்த சவுத் இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு சூப்பராக ட்ரை பண்ணது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதுவும் நம்ம சவுத் சைடில் இப்படி 600 கோடி பட்ஜெட் போட்டு நம்பி மக்களை நம்பி இப்படி ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த படத்தோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது சரி, இந்த படத்தில் வந்து இந்த ஃபைட் சீன் ஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஹாலிவுட் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. எந்த அளவுக்கு ஒரு பொருட்செலவும் நேர செலவு எடுத்திருந்தா இப்படி ஒரு சிறப்பான படத்தை வந்து இவங்க எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த படத்தோடைய ஷூட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிடுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2019 பாருங்கள், 2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இந்த படம் வந்து கிடப்பில் போட்டு எடுக்கப்பட்டிருக்குன்னும் போது வந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே இது வந்து ட்ரை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னாலே வந்து இந்த அளவுக்கு வருஷங்கள் போகிறது வந்து தப்பே கிடையாது. அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட ஹிஸ்ட்ரி இதை பற்றி பேசியாகணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆக்ஷன் ஃபிலிம். அதாவது நம்ம இப்போது வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த காலத்துலேருந்து 100 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான். ஓகேவா? அப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. அண்ட் அப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட் சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குமரி கண்டத்துடைய ஒரு சம்பவம் சொல்லி சொல்கிறாங்க. அண்டு கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இப்படி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டிஸ்ட்ரியில். ஸோ அந்த படம் வரும்போது வந்து அந்த படத்துக்கு முன்னே அந்த படம் பார்க்க போகக்கூடிய மக்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னே வந்து ஒரு புக்ஸ் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாமல் கூட மக்களுக்கு வந்து போகலாம். ஏன்னா இப்போ இந்த கல்கி அவதாரம் சொல்லக்கூடிய மேட்ரே வந்து இந்த படம் வந்ததுலேருந்து தான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஏன்னா எனக்கு இதை பற்றி அவ்வளவா தெரியாது. பட் நெட்டில் பேசுகிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்தால் மட்டும் தான் வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னே ஒரு சில படங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்களா, இல்லை இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னே நீங்கள் ஒரு சில புக்ஸ் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்களான்னு சொல்லி தெரியல. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா, ஒருவேளை இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கார் ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த படம் ஒரு ஆஸ்காருக்கு போயிடுச்சு, ஒரு 10-15 வருஷம் கழிச்சும் இந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க, இந்த படத்தை பற்றி புக்ஸ் எழுதுகிறாங்க, ஆர்டிக்கலில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து பேசப்படுன்னு வச்சுக்கோங்களேன், நெட்லேயோ ஏதோ ஒரு இதில் உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த படத்தில்
நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பேருமே வந்து கண்டிப்பா எல்லாத்துலயும் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான விஷயம். அத நினைச்சு தான் நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து இந்த படம் இப்படி வந்திருக்கு. நம்ம வந்து ஆடியன்ஸா அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது வேற. பட் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்துல இருக்காரு அப்படின்றது தான் என்ன பொறுத்தவரையில ஒரு நல்ல விஷயம். ஃபேன் பாய்லாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு படத்துல நடிச்சிருக்கிறது. அண்ட் அதான் சொன்னேன். அண்ட் இப்போ வந்து இந்த படத்தோட ரியாக்ஷன் வந்து பார்த்தாச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஓன் ஜென்யூன் ரிவ்யூ தான். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயங்களும் சொன்னேன்ல. இப்போ லாஸ்ட்டா ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, கமல் சார் நடிச்சத பத்தி. ஸோ உங்களுக்கு இந்த கல்கி படத்து மூலமா பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஒரு ஜெயஸ் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய என்னுடைய 1130 டியர்ஸோட நீங்களும் ஒருத்தரை வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க. அண்ட் நாளைக்கு மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா பாய்.